இந்த நாளையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டும் இல்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் முகத்தை பார்க்கலாம், அநேகர் சிரிக்கலாம், கவலையை காட்டாமல் இருக்கலாம், பிரச்சனையை காட்டாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் முகத்தை பார்க்குறாங்க, நான் தான் உன் இருதயத்தை பார்க்குறேன் என்று கடவுள் சொல்கிறாரு. அவர் இருதயத்தை பார்க்கிறார், உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார், உன்னை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அதான் சொல்லி இருக்கிறது, நான் இருதயத்தை பார்க்குறேன், உன் வேதனையை பார்க்குறேன், உங்கள் அங்கலாய்ப்பை பார்க்குறேன், உன் தேவைகளை பார்க்குறேன், உன் பிரச்சனையை பார்க்குறேன், உன் வியாதியை பார்க்கேன், உன் கடன் பிரச்சனையை பார்க்குறேன் என்று சொல்லி. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷன் எப்படி பார்க்குறான்? முகத்தை தான் பார்க்குறான். ஆனால் என்னை படைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் இருதயத்தில் இருக்கிற வேதனையை பார்க்கிறேன் என்று சொல்லி. வாங்க கர்த்தருடைய வேத வசனத்துக்குள்ளே இன்றைக்கி போகலாம். ஒரு பாடல் நீங்கள் படிக்கிற வரியில் அடுப்பு கறி போல இருந்தேன்னு ஒரு பாடல் படிக்கணும். அடுப்பு கறி வரணும், அந்த வரி வரணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் சொல்வேன், அந்த வசனத்தை நீங்கள் பாட்டாக படிக்கணும். சங்கீதம் 128:1 ஒரு பாடலை பாடலாம். அது மட்டும் இல்லை, அடுத்தால நீங்கள் பாடுற பாட்டில் உண்டாக்கினவர் என்று வரணும். உண்டாக்கினவர் என்று பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வசனம் சங்கீதம் 23:1 நீங்கள் பாட்டு படிக்கலாம். அது மட்டும் இல்லை, வாழ்வு நீங்கள் படிக்கிற வரியில் வாழ்வு அப்படின்னு வரணும். அது மட்டும் இல்லை, சங்கீதத்தில் நீங்கள் படிக்கிறதுல 91 சங்கீதம் 1 வசனத்தில் நீங்கள் பாட்டு எடுக்கலாம். இன்றைக்கி ஈஸியான கேள்வி தான், மற்றபடி கேள்விக்குள்ளே போகலை. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். அமேன், அமேன். கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் மட்டும்தான் இருதயத்தை பார்க்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். அமேன், அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்த்து அவன் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தீர்ப்பு சொல்லுவான். ஆனால் உங்களையும் என்னை படைத்தவர் சொல்கிறாரு, நான் உன் இருதயத்தை பார்க்குறேன்னு சொல்லி. அமேன். வாங்க, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் இருதய தேவைகளை சந்திப்பார். அமேன், அமேன்.